நேர்ல இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க முடிஞ்சது. அதாவது கரூர்ல நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய் மீது விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு வராங்க. அதுல முக்கியமான சில நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பிரபல யூடியூபரான மாரிதாஸ் ஒரு பக்கம், அதே மாதிரி வெளிப்படையாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே ஒரு பக்கம். இவங்களுடைய வீடியோஸையும் திமுக தரப்புல நிறைய பேர் வந்து ஷேர் பண்றாங்க. பாருங்க, இவங்க வந்து என்னதான் திமுக எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப நடுநிலையா செயல்பட்டு விஜய் மீது விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி நாதாக தரப்புல இருந்து சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக விஜய விமர்சனம் பண்றாங்க. சோ பாருங்க, இந்த நேரத்துல மனசாட்சி பிரகாரம் இவங்க நடந்துக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இதுல திமுக மேல தப்பில்லைன்னு உணர்ந்து திமுக எதிர்ப்பு பேசக்கூடியவர்களே இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக பதிவிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவ்வளவு குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி எழுப்பப்பட்டிருக்கு. அவர் மீது சந்தேகங்கள் இருக்கு. இதெல்லாம் மறுப்பதுக்கு இல்ல. இன்னைக்கு செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திச்சு தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தன்னை நோக்கி பிரஸ் மீடியா என்னென்ன கேள்வி எழுப்புதோ அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளுங்க சுத்தமா பிடிக்காது. ஆனா பிரஸ் மீட் பண்ணிட்டாரு. விஜய் பேசிட்டு போது செருப்பை கொண்டு எரிஞ்சாங்களே கேட்டதுக்கு அதுக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கான் இந்த மனுஷன். தப்பு ரைட்டு அதுல ஒரு ஓரமாயிங்க. மக்களை சந்திக்கிறான், மீடியாவை சந்திச்சு தன் பக்கத்துக்கு விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்றால. நீ என்ன பண்ற? நீ சந்திச்சுன்னு வச்சுக்கவே, இந்த விஜய் இருக்கார்ல, நீ சந்திச்சதுனால இந்த எல்லா கேள்வியும் கேட்டிருப்பாங்க. என்னது கரூர்ல மட்டுமா? யோ, நீ போன எல்லா ஊர்லயும் எமன் மாதிரி போய் ஒரு 10 உயிரை எடுத்துதாயா வந்த. அங்கங்கே ஒரு 20 50 பேர் மயங்கிதான் விழுந்தாங்க. அப்படி ஒவ்வொரு புள்ளி விவரத்தோட விஜய் கேள்வி கேட்க முடியும். அதுல தப்பிச்சு தான் அரசியலை மேற்கொண்டு பண்றதுக்காக அவரு வீடியோ வெளியிட்டு குழு உட்காந்துருக்காரு. இந்த புசி ஆனந்த் தலைமறைவு. ஆகவே 2 விஷயங்களை சொல்லி முடிச்சிடறேன். அது என்ன அப்படின்னா, இந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, இது தொடர் கதை. இது எல்லாமே தமிழ் அரசுக்கு தெரியுதுன்னா தயவுசெய்து இதன் தீவிர விசாரணை நடத்துங்க. இவங்க கரூர்ல மட்டும் நடத்தல, எல்லா இடங்களையும் மரணத்தை உருவாக்கி இருக்காங்க. எல்லா இடத்தையும் மயக்கமான சூழல், மக்களை ஒரு மோசமான சூழல் தள்ளியிருக்காங்க. எனவே இவங்க எல்லார் மீது வழக்கு பதிவு செஞ்சு நீங்க ஒடுக்கலைன்னா இவங்க அடுத்தடுத்து வரப்போற இடத்துல இதுதான் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. இது அரசுக்கு. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒண்ணு. இந்த சில வீடியோலாம் பார்த்தேன். இவங்கெல்லாம் ஓட்டுரிமை எதுக்கு எனக்கு புரியவே கிடையாது. ஜனநாயகத்துக்கு இது எப்ப வெறுப்பு வருதுன்னா, இவங்க என்ன தெரியும்? இவங்க வீடியோ 2 வீடியோ பாருங்க. ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துருக்காங்க. இவ்வளவு ஒரு தற்கூரியாங்க நான் பார்த்ததே கிடையாது. நாட்டுல என்ன துறைகள் இருக்குது, என்ன நிலவரம் கூட இவனுக்கு தெரியாது. நான் சொல்றேன், இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மோதம் சுத்தி இருக்காங்க. இவங்க பார்த்து வச்சு இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டுருக்காங்க. எல்லா பேரும் மனநோயாளி. சினிமா பார்த்து மனநோயாளி சுத்தக்கூடிய இந்த கும்பலுக்கு எதுக்கு ஓட்டு உரிமை எனக்கு புரியவே இல்லை. நாட்டை நல்ல தலைவரை தேர்வு செய்வதற்கு முதல்ல ஆரோக்கியமான என்ன இருக்கணும். இவங்க எவனுக்குமே நாட்டை பத்தி என்னன்னே தெரியாது. இவங்க பிறந்து வளர்றது எனக்கு என்ன நாட்டுக்கு பெரிய பாரம். இந்த அவையுடைய பாட்டு, பழைய பாட்டுல மனிதனாய் பிறப்பது அரிது, அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாம பிறக்கிறது அரிது, குறைகள் இல்லாம பிறக்கிறது அதுன்னு. ஆனா அதுல இப்ப எதை சேர்த்துக்கணும், கூன் குருடு செவிடு இல்லாம பிறக்கிறது மட்டும் கிடையாது. விஜய் மாதிரி இந்த ரசிகரை உருவாக்குறாங்க, அப்படி ஒரு ரசிகரை உருவாக்காம பிள்ளை வளர்க்குற பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுவும் குறைதான். என்ன மனநோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஓட்டு போற நினைச்சா உண்மையிலே ஜனநாயகம் வெக்கி தலைகுணும். ஆகவே விஜய் அடுத்தது வரும்போது இப்படி சொல்லிருக்கேன், உங்க விஜய் வரேன் சொல்லுவாங்க, உங்க எமன் வரேன், குறைஞ்சது 5 இருந்து 6 பேர் உயிரை புடிச்சிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மக்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உஷாராக வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே, அவரும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர், 41 பேர் செத்தது ஒரு விதத்துல நல்லதுதான். இப்போ அது விஜய் தன்னுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிருக்கிறாரு. இனிமே அவருடைய சொந்த பஸ்ஸை விட்டுட்டு வெற்றி பஸ், எடப்பாடியோட பஸ் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ல அவர் ஏறி பயணம் பண்ண வேண்டியதுதான். இத விஜய் ஒரு பாடமா எடுத்துக்கணும் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் வெளிப்படையாக பாஜகவை சேர்ந்த கோலாகல ஸ்ரீனிவாஸ் பேசுறாரு, இனிமே விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்ல, விஜய் என்டிஏ கூட்டணிக்கு தான் வந்தாகணும், என்டிஏ கூட்டணிக்கு அவர் வந்தார்னா இங்கே அமித்ஷா அவரை காப்பாத்துவார் அப்படின்னு பேசுறாரு. சவுக்கு சங்கர் ஒரு அஜெண்டாவோட பேசுறாரு, இபிஎஸ் ஆதரவா பேசுறாரு, நல்லா தெரியும். கோலாகல ஸ்ரீனிவாசும் நமக்கு நல்லா தெரியும். ஆனா திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பல பேரு இந்த மாரிதாஸ் வீடியோ, ரங்கராஜ் வீடியோ எல்லாம் ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியால. இவங்க எல்லாம் தீவிர திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல பாருங்க, மனசாட்சியோட பேசுறாங்க. இந்த விஷயத்துல அரசு சார்பா இவங்க நிக்கிறாங்க.
அப்படின்னு பதிவுகள் போட்டு இதை ஷேர் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைக்காலஜி எவ்வளவு பேர் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மாரிதாஸ் ஆகட்டும், ரங்கராஜ் பாண்டே ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இடும்பாவனம் கார்த்திக் ஆகட்டும், எல்லா தளத்திலையும் திமுகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள். எந்த சமரசமும் இல்லாம எதிர்க்கக்கூடியவர்கள். நீங்க இஷ்யூ பேஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டாலும் பாஜக மிஸ்ஹேண்டில் பண்ணாத பிரச்சனைகளா? கோவிட் காலத்துல எவ்வளவு கேவலமா மிஸ்ஹேண்டில் பண்ணாங்க. கங்கையில எவ்வளவு பிணங்கள் மிதந்தது. அப்ப கூட இந்த மாரிதாஸ் பாஜகவுக்கு ஆதரவா தான் பேசினாரு. உண்மையிலேயே மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருந்தா அன்னைக்கு அவர் பாஜகவுடைய நிர்வாக திறமைய விமர்சிச்சிருக்கணுமா இல்லையா? மாறாக இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பஞ்ச திருடிட்டு போறாங்க, மாஸ்க திருடிட்டு போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. தப்லீகி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வேணும்னே எச்சி துப்பி கொரோனா பரப்புறாங்க அப்படின்னு பேசினவர் இவரு. கும்பமேளால அவ்வளவு பேர் இடிபாடுல சிக்கி இறந்து போனாங்களே, அவங்களுக்கு ஆதரவாக என்னைக்காவது மாரிதாஸ் பேசியிருக்காரா? அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே பாஜக என்ன பண்ணாலும் அதை ரொம்ப தீவிரமா டிஃபெண்ட் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க, மனசாட்சிக்கு உட்பட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எளிதில் நம்ப முடியவில்லை. அப்படியே இந்த சம்பவம் இவங்க மனசாட்சி எல்லாம் தட்டி எழுப்பிடுச்சு, உலுக்கி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றத நம்மளால நம்ப முடியல. அப்போ இதற்கான காரணம் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க எல்லாம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். வலதுசாரி சிந்தனை இருக்கிறவங்க மீத இவங்களுக்கு ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்கு. ஒரு பெரிய ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இவங்க போடக்கூடிய சாதாரணமான பதிவுகள் கூட லட்சம் வியூஸ் போகும். அப்படி இருக்கும் பொழுது வேணும்ட்டே இவங்க விஜயை திட்டுறாங்க. அது ஒரு என்டையர் ஈகோ சிஸ்டம் வந்து ஷேர் பண்ணுதுன்னா இது விஜய்க்கு இன்டைரக்டா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த அழுத்தம் காரணமாகத்தான் ஆதவ் அர்ஜுனா ஒரு பிரைவேட் ஜெட்டை புடிச்சு டெல்லிக்கு போறாரு. யாரை ஏமாத்த முயற்சி பண்றீங்க? விளையாட்டுக்கு போறதுக்கு பிரைவேட் ஜெட்டுக்கு கோடிக்கணக்குல செலவு பண்ணி நீ போறியா? இத நம்புறவன்லாம் என்ன பைத்தியக்காரனா? டெல்லிக்கு போய் யார சந்திக்கிறீங்க? என்ன அஜெண்டா பேசுறீங்க? யாருகிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக யாருகிட்ட போய் சரணடைறீங்க? இங்க நேரடியா என் தொண்டர்களை எதையும் செய்யாதீங்க, முடிஞ்சா வாங்க, நான் வீட்டுல தான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு வீராப்பு பேசிட்டு எதுக்கு போய் அமித்ஷா கால்ல விழுறீங்க? மாரிதாஸ், ரங்கராஜ் போன்றவர்கள் பாஜகவுக்கு ஒரு ஆதாயம் இல்லைன்னா ஒரு சுண்டு விரல கூட தூக்க மாட்டாங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஒரு அஜெண்டா இருக்கும். இன்னைக்கு என்னமோ நடுநிலையாக பேசுறாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தெரியும். ஆனா அதற்கு பின்னால விஜய்க்கு இவங்க உளவியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுதான். விஜய கார்னர் பண்றாங்க. அவர் ஒரு மூளைக்கு தள்ளுறாங்க. யூ ஹேவ் நோ ஆப்ஷன்ஸ் பட் டு சரண்டர் அப்படிங்கிற நிலைமைக்கு அவரை உளவியல் ரீதியாக தள்ள முயற்சி பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி விஜய் ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருந்திருந்தாருன்னா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருப்பாருன்னா, நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாப்பா, நான் நம்புற ரசிகர் கூட்டம் என் கூட இருக்கும், அவங்களை எப்படி வழி நடத்தணும்னு எனக்கு தெரியும், அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் களத்துல போய் பாதிக்கப்பட்டவங்களோட நிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா உண்மையிலேயே அவருக்கு தலைமை பண்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா விஜய் தான் தொடர்நடுங்கியாச்சே. இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு சனிக்கிழமை. இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து ஒரு நிர்வாகி கூட பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்கல. அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கூட கொடுக்கல. குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ கால் மூலமாவது நீங்க அவங்களுக்கு பேசிருக்கலாமே. உங்ககிட்ட இல்லாத பணமா சார்? நீங்க தானே சொன்னீங்க நான் பார்க்காத பணமா? எவ்வளவோ பார்த்துட்டோம். உங்க கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் மூலமா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்க செஞ்சிருக்கலாமே. இதெல்லாம் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லையா? ஆனா அதெல்லாம் செய்யாம விஜய் தன்னுடைய வீடியோல யாருக்கு நன்றி சொல்றாரு? எனக்கு ஆதரவாக பேசக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி. இவருக்கு ஆதரவா யாரு பேசுனாங்க?
அண்ணாமலை பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, தமிழிசை வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, வாங்க எங்க கூட்டணிக்கு, இதுதான் சான்ஸ். அப்போ இங்க எவ்வளவு அழகா இங்க இருக்கக்கூடிய விஜயோடைய கூட்டத்தை இவங்க பிரைம் பண்றாங்க பாருங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக திமுக சதி செய்யுது, விஜய் கடுமையான ஒரு ஆபத்துல இருக்கிறாரு, வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு, அவருடைய அரசியல் அத்தியாயமே இதோட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாரு. இதுல இருந்து அவரை காப்பாத்தணும்னா பரவாயில்ல, கொள்கை எதிரி கால்ல விழுந்தா கூட பரவாயில்ல, அதை நாம ஏத்துக்கத்தான் செய்யணும். ஏன்னா அரசியல் எதிரியை வீழ்த்தலாம்னா கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சுக்கலாம், தப்பில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு இந்த கூட்டத்தை கடத்தி கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது. சமூக வலைதளங்கள்ல அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு போனா விஜய் ஈஸியா தப்பிச்சிடுவாரு அப்படின்னு தப்பு கணக்கு போடுறீங்க. விஜயோட தொண்டர்களுக்கு சொல்றேன், சிபிஐ விசாரணைக்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் டீபங்க் பண்றதுக்கு, அதெல்லாம் பொய் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. தினம் தினம் புதுசு புதுசா வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்க தொண்டர்கள், உங்க ரசிகர்கள் களத்துல நின்னு எடுத்த வீடியோஸ். எல்லாரும் ஸ்லோவா இப்பதான் இதெல்லாம் வெளியே விட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்பிரசி தியரியும் பொய் அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நிரூபிக்குது. இத எல்லாத்தையும் தாண்டி நீங்க சிபிஐட்டே போனாலும் சிபிஐ கேட்கக்கூடிய முதல் கேள்வி 8:45 மணிக்கு மீட்டிங்க வச்சுட்டு எதுக்கு 8:45 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனீங்க, இதற்கு என்ன வலுவான காரணம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் லேட்டா கிளம்புனதுக்கான காரணத்தை சொல்லல. உண்மையிலேயே அது நியாயமான நேர்மையான காரணமா இருந்தா அவர் இந்நேரத்துக்கு சொல்லியிருப்பார்ல, இந்த காரணத்தினால நான் லேட்டா கிளம்புனேன், இது என்னோட தப்பு இல்ல அப்படின்னு. அவரால சொல்ல முடியல. ஏன்னா அதற்கான வலுவான காரணம் இல்ல. உங்க ரசிகர் கூட்டத்தை யூ ஹவ் டேக்கன் ஃபார் கிராண்டட். வெயிட் பண்ணட்டுமே, என்ன பெரிய அப்படிங்கிற உங்களை அலட்சியம் இருக்குல்ல, அதுதான் காரணம். உங்களுக்கே இன்னைக்கு மறைமுகமா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு கேஸ் சிபிஐக்கு போச்சுன்னா உங்களை நேரடியா உட்கார வச்சு பேரம் பேசுவாங்க, நேரடியா உட்கார வச்சு மிரட்டுவாங்க. உனக்கு எதிரா இங்க அடுக்கடுக்கு ஆதாரம் இருக்கு, உள்ள போறியா இல்ல எங்க கூட்டணிக்கு வரியா அப்படின்னு நேரடியா டீல் பேசுவாங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு போச்சுன்னா விஜய் ஈஸியா தப்பிச்சிடுவார்னு நினைச்சீங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனா விஜயை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இன்னைக்கு அவரை அதை நோக்கிதான் தள்ளிக்கிட்டு இருக்கு. பிஜேபி ரொம்ப தெளிவா டிராப்ப செட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு புலிவால் புடிச்ச கதை மாதிரி ஆயிடும். நீங்க பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அது புலிவால் புடிச்ச கதை தான். அதுக்கப்புறம் புடிச்சுட்டும் இருக்க முடியாது, விட்டுட்டும் வர முடியாது. இன்னைக்கு எடப்பாடி எந்த நிலைமையில இருக்கிறாரோ அதே நிலைமைக்கு நீங்களும் வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட டிராப்ப கிளியரா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதைத்தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு கடுமையா விமர்சிக்கிறார். விஜயை பாஜக இயக்குகிறது, இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு விஜய் மூலமாக அவங்க ரசிகர்களை மூளைச்சலவை செய்துகிட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல். இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்ல திமுக கூட்டணிக்கும் ஆபத்து அப்படிங்கறத உணர்ந்துதான் அரசாங்கம் ஏன் இன்னும் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணல, புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு பண்றதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கும் பொழுது ஏன் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு. இன்னைக்கு கோர்ட் அதே கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு கோர்ட் காவல்துறை கிட்ட கேட்டிருக்கு. இது தமிழ்நாடுடைய அரசியல் ஃபேப்ரிக்கு பெரிய ஆபத்தாக போய் முடியும். இதைத்தான் நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு தற்குறி கூட்டமா இந்த விஜய் ரசிகர் கூட்டம் மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க, அரசியல்னா என்னன்னே தெரியாத குழந்தைங்க. 2 வீடியோ போட சொல்றேன் பாருங்க. குழந்தைங்களை வச்சு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற விஜய் பாடின பாட்டை வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தற்குறிகள். அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைய விட்டு அவ வயசுக்கு மீறின பேச்சுகளை பேச வச்சிருக்காங்க. அத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நோக்கம் உங்களோட நோக்கம்? நேரடியா நீங்க வந்து பேசுனீங்கன்னா உங்க மூஞ்சில காரி துப்புவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்துல குழந்தைங்க பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா நீங்க? குழந்தைங்க பதிவு போட்டா அதுக்கு நிறைய லைக் வரும், அதுக்கு நிறைய சப்போர்ட் வரும். அதைத்தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு பக்கம் குழந்தைங்க படிச்சு முன்னேறணும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
இந்த கூட்டம் குழந்தைங்களை பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுடைய அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து யோசிச்சு பாருங்களேன். இதைத்தான் இங்க வட மாநிலங்கள்ல இந்த சங்கி கூட்டம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. கடவுள் அப்படிங்கிற பேர்ல, ஹிந்து மதம் அப்படிங்கிற பேர்ல விஷத்தை ஏத்தி 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 ஒரு மதம் பிடிச்ச கூட்டத்துல மாத்தி வச்சிருக்கிறான். நேத்து ஒருத்தன் பேசுறான், யாரா அவன் அப்படின்னு சிஎம் ஒருமையில பேசுறான். இன்னைக்கு அவனை கைது பண்ணியிருக்காங்க. உடனே கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இல்ல. 2 நாள் முன்னால போட்ட காணொளியில ஒரு 12 வயசு குழந்தை பேசின பேச்ச நான் போட்டேன் பாத்தீங்களா? விஜய் மேல கை வச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு பேசுறான். விஜய டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு கேவலமா இறங்க முடியுமோ அவ்வளவு கேவலமா இந்த கூட்டம் இறங்குது. நாம விஜய் விமர்சனம் பண்ணா அவ்வளவு அசிங்க சிங்கமா திட்டி பதிவு போடுறாங்க. நான் அதை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லை. ஏன்னா எனக்கு அது புதுசு கிடையாது. சங்கிகள் தினம் தினம் திட்டுறதை விடையா நீங்க திட்ட போறீங்க? ஆனாலப்பட்ட மோடி கும்பலுக்கே பயப்படல, உங்களுக்கெல்லாம் பயந்து நாங்க என்ன பின்வாங்கிட போறோமா? ஆனா எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, ஒரு சிந்திக்க தெரியாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த அக்கறையில தான் விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறோம். அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் தேர்தல்ல போட்டியிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எண்ணமே கிடையாது. அவர் மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. ஆனா அடிப்படை மனிதத்துவம் கூட இல்லாத ஒரு தலைவரா இவர் இருக்கிறாரு. இப்படி தன்னை நம்பி வரக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களை தவறா வழி நடத்துறாரு அப்படிங்கிறதுதான் ஆதங்கமா இருக்கு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். மீண்டும் சொல்றேன், தலைவர்களை திரையில் தேடாதீர்கள். நன்றி, வணக்கம்.